ஹாய் பீப்புள், லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது தெரியுமா? லைஃப் லெசன்ஸ். ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பீப்புளை நம்ம மீட் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அந்த பீப்புள் நமக்கு செஞ்சது செய்திருக்கக்கூடாதது, இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்களாக கற்றுக் கொடுக்குது. இந்த வருஷம் நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம் அடுத்த வருஷம் நம்ம பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி என்னுடைய 30 வயசுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட 30 லைஃப் லெசன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணலாமா? Lesson number 15. Trying to understand people is the best thing you can do to them. ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ரொம்ப அழகான ஒரு பரிசு. லைஃப்பில் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸை பார்த்துருப்பேன், லைஃப்பில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பேன், எத்தனை பேருக்கு நடுவில், எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையும் பார்த்துருக்கேன். பல ஃபார்மலான பிரச்சனைகள் காலேஜ்லேயோ ஒரு ஒர்க் பிளேஸ்லையோ நடக்கிற பிரச்சனையும் பார்த்தாச்சு. பர்சனலான ஃபேமிலியில், ரிலேஷன்ஷிப் ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்துலேயும் அழகான ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது, நம்ம சண்டை போடுறவங்களுக்குள்ளேயாகவும் இருக்கலாம், நம்மக்கிட்ட அந்த சண்டை வரதாகவும் இருக்கலாம், நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்ம நியாயம் தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கலாம், இல்லை நமக்கு அநியாயம் நடந்திருக்கலாம். எல்லா இடத்துலையும் மற்றவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப அழகான ஒரு பரிசு. அதுக்கு தான் எல்லாருமே ஏங்குறோம், மற்றவங்களும் ஏங்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தப்பு நடந்திருக்கலாம். எம்பத்தைஸ், அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கலாம், எதனால் அவங்க தப்பு பண்ணாங்க, எந்த சூழ்நிலை அவங்கள தப்பு பண்ண வச்சுச்சு அப்படின்னு நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப ஒரு அழகான விஷயம் அப்படின்றத ஒரு வழியை என்னோட 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். அப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனை மேலே கோவப்படுவோமே தவிர அந்த பிரச்சனையை பண்ணவங்க மேலே நம்ம கோவம் குறைஞ்சிரும். இதனால தான் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க, சரி இவங்க பண்ணது ரொம்ப தப்பு, நம்மளுக்கு பயங்கர கோவம் வரதா இருந்தாலும் இந்த காரணத்தினால அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஷிஃப்ட், அந்த கோவத்தை அந்த பிரச்சனை மேலே நம்ம ஷிஃப்ட் பண்ணுமே தவிர அந்த பர்சன் மேலே நம்முடைய கோவம் கொஞ்சம் குறையும். ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ டு தம். லெசன் நம்பர் 14. Knowing and learning our history is very important to be an intellectual. நம்ம ஒரு அறிவார்ந்த ஆளாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் யார்கிட்டயாவது பேசும்போதோ, நம்ம சில விஷயங்களை செய்யும் போதோ, நம்ம ஒரு வேலையை செய்யும் போதோ நம்ம ஒரு அறிவு கூர்ந்த ஆளாக இருக்கணும், நம்ம பேச்சில் ஞானம் தெரியணும் அப்படின்லாம் ஆசைப்படுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நம்ம வரலாறு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்ம நாட்டோட வரலாறாக இருக்கலாம், நம்ம சமுதாயத்தோட வரலாறாக இருக்கலாம், நம்ம கலாச்சாரத்தோட வரலாறாக இருக்கலாம், இந்த உலகத்தோட வரலாறாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றின ஹிஸ்ட்ரி, இது எப்படி வந்துச்சு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் இதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, 100 years before, 500 years before மக்கள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, அந்த காலத்து மக்களை இப்போ நம்ம மீட் பண்ணால் எப்படி நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், என்ன அவங்களுக்கு புரிய வைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்காமல் நம்மளால் ஒரு இன்டலெக்சுவலாக இருக்க முடியாது. நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா வரலாறு முக்கியம் அமைச்சரே. லெசன் நம்பர் 13. நேச்சர் இம்ப்ரூவ்ஸ் our perspectives. லைஃப்பில் பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை யோசித்து, அது ஹாப்பினஸாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், என்ன ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம வரும்போதும் நம்ம அதுலேயே கேரியாகவே ஆகிடுறோம். இதுதான் உலகம், இதுதான் நம்ம வேலை, இதை பண்ணி நம்ம வாழ்ந்து சாக போகிறோம், நம்ம இப்படி குடும்பம் அப்படி இப்படின்னு. ஆனால் எப்போ நம்ம இயற்கையை பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம ஒரு மரத்தை எப்படி வளருது, அந்த மரம் எப்படி தன்னுடைய நியூட்ரியன்ஸ் எடுத்துக்குது, சூரிய ஒளி எப்படி மரத்துக்கு வருது, எப்படி இந்த பூமி சுற்றுது, எப்படி இந்த சோலார் சிஸ்டம் சன்னை சுற்றிட்டு இருக்குது, எப்படி இந்த கேலக்ஸி சுற்றிட்டு இருக்கு, பிளாக் ஹோல்னா என்ன, இந்த மாதிரி இயற்கை அதிகமாக கற்றுக்க நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெருசாகும். நம்மளுடைய கண்ணோட்டங்கள், வாழ்க்கையை பார்க்குற விதங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிற விதமாக இருக்கட்டும், இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கும், இயற்கையில் எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய எரிமலைகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன ப்ராப்ளம் வராதா? எவ்வளோ பெரிய அழகான திங்ஸ்லாம் இந்த எர்த்தில் இருக்குது. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டியான உயிரினங்கள்லாம் கடலுக்குள்ளே இன்னுமே இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்படி நினைக்கலாம். அந்த மாதிரி பல பெரிய விஷயங்கள். நம்ம நைட்டில் பார்க்குற ஒரு மூன் அழகாக சன்னோட லைட் பட்டு எப்படி அதோட ஷேப் அழகாக கிரெசண்ட்டாக மாறி திருப்பி நியூ மூன்லேருந்து திருப்பி ஃபுல் மூன் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை இருக்குது. எவ்வளோ அதிகமாக நம்ம இயற்கையை கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு வழியை என்னோட 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். லெசன் நம்பர்
12. நத்திங் ராங் இன் சேஞ்சிங் அவர் செல்ஸ் ஓப்பன்லி த்ரூ டைம். நான் போன வருஷம் வேற சொல்லியிருக்கலாம், இந்த வருஷம் நான் அதை மாற்றி வேற சொல்லலாம். அதுக்கு நடுவில் நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்தில் என் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என்னோட சுச்சுவேஷன்ஸ் வேற, நான் கற்றுக்கிட்டது வேற. ஒரு மனுஷன் ஒரு வருஷமும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கணும். அவன் அன்னைக்கு சொன்னதை மாற்றவே கூடாது. நான் சொல்கிறது மாரல் வேல்யூஸ் கிடையாது. மாரல் வேல்யூஸில் என்றைக்குமே மாறாமல் இருக்கலாம், சில உண்மையான டீப்பான விஷயங்களில் மாறாமல் இருக்கலாம், பேச்சு மாறக்கூடாது. அதை சொல்ல வரல. ஒரு காலகட்டத்தில் ஒரு புரிதல், அடுத்த காலகட்டத்தில் அந்த புரிதல் டெவலப் ஆகுது. அது தப்பே கிடையாது. ஓப்பனாக நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன், இந்த கட்டத்தில் இப்படிப்பட்டவனா இருக்கேன், நாளைக்கு நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு தெரியாது. அதெல்லாம் நிர்ணயிக்கிறது என் லைஃப் சுச்சுவேஷனும் நான் கற்றுக்கிற விதங்களும் தான். அதுவே ஒரு அழகு. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஒரு வழியாக என்னோட 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி என் லைஃப்பில் நான் போன வருஷம் இருந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கணும், அதே பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது. பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி ஓப்பனாக நான் சேஞ்ச் ஆகிட்டேன், நான் அப்படி யோசித்தேன், இப்போ தப்புன்னு புரியுதுன்றதை ஓப்பனாக சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். லெசன் நம்பர் 11. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லேர்ன் தேன் டு திங்க் தட் வி நோ எவ்ரிதிங். எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு தெரியாததா, இந்த விஷயம் எனக்கு நான் பார்க்காததா அப்படின்னு நினைக்காம, புது விஷயங்களாக இருந்தாலும் அதை கற்றுக்கிறதுக்கும் அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். இதே போல் ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட்டுன்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய வாட்டி பேசிட்டேன். ஆனால் இந்த லைஃப் லெசன் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, லைஃப்பில் ஒரு புது வேலையாக இருக்கலாம், புது கற்றுக்க வேண்டிய ஒரு ஹாபியாக இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம், நமக்கு தெரியும்னு நினச்சிட்டு உட்காந்தோன்னா அதை கற்றுக்கவே மாட்டோம். இது நம்மளுடைய கெரியராக கூட இருக்கலாம், நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதா கூட இருக்கலாம். எனக்கு தெரியாதா, இத்தனை வருஷம் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம இருந்தோன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டோம். நம்ம பிஸ்னஸோ நம்முடைய லைஃப் ஸ்டைலோ க்ரோ ஆகவே ஆகாது. எப்போவுமே எனக்கு எல்லாமே தெரியுன்ற அந்த எண்ணத்தை தூக்கி வச்சுட்டு, எதுவுமே தெரியாது, நான் கற்றுக்க போகிறேன், இன்னும் கற்றுக்க போகிறேன், இந்த வருஷம் எனக்கு புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இறங்கினா தான் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் அப்படின்னு ஒரு வழியாக என்னோட 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன்ட். பை.